அனைவருக்கும் வணக்கம். முருகன்னாவே எல்லாருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிறப்பு வாய்ந்த கடவுள் முருகப்பெருமான்ட்டு. இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக 6 நாட்கள் சொல்கிறோம். அது என்ன நாள்னா வந்துட்டு கந்த சஷ்டி, மகா கந்த சஷ்டி விரத நாள்னு வந்துட்டு சொல்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மகா கந்த சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது கந்த சஷ்டி விரதன்றது வந்துட்டு முருகனை வழிபடக்கூடிய ஒரு விரத நாளாக வந்துட்டு கருதப்படுறோம். இது மொத்தம் வந்துட்டு 6 நாட்களாக கருதப்படுறோம். அறுவடை வீடுகள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இது 6 நாளாக வந்துட்டு கருதப்படுறோம். இந்த விரத நாட்களை வந்துட்டு அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் வந்துட்டு ரொம்ப மகா சிறப்பு வாய்ந்த விரதம்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதே மாதிரி தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய 6 நாட்கள் வந்துட்டு இந்த விரத நாளாக கடைப்பிடிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த விரத நாட்களில் என்னென்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனை வழிபட்டு அதுக்கப்புறம் பால் பழம் உண்ணக்கூடிய ஒரு விரத நாட்கள் தான் வந்துட்டு கந்த சஷ்டி விரதம். அதாவது நம்ம காலையில் மாலையில் பகலில் என்னென்ன செய்யணும்னா, காலையில் வந்துட்டு அதிகாலையிலே குளிச்சுட்டு முருகனை வந்துட்டு வீட்டில் விளக்கேற்றி பூஜை செஞ்சு வழிபடணும். அடுத்தது பகல் நேரத்தில் வந்துட்டு முருகன் மந்திரத்தை மனசில் சொல்லிக்கிட்டு பால் பழம் மட்டும் உண்டு அன்றைக்கி வந்துட்டு விரதத்தை வந்துட்டு முடிக்கணும். அடுத்தது இரவு முருகனோட மந்திரங்கள் எல்லாம் மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி பால் பழம் மட்டும்தான் உண்ணணும், உணவு எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த விரதத்தோட வந்துட்டு சிறப்பான இடம் எதுன்னு சொன்னோம்னா திருச்செந்தூரை தான் சொல்லுவோம். திருச்செந்தூர் கோயிலில் தான் வந்துட்டு திருச்செந்தூர் கோயிலில் வந்துட்டு ஆணவ சூரனை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்துட்டு இந்த நாட்டில் 7வது நாளாக வந்துட்டு செய்கிறாங்க. திருச்செந்தூர் கோயிலில் வந்துட்டு சிறப்பு நாளாக கருதப்படுது. அதே மாதிரி நம்ம 6 நாட்கள் விரதம் இருந்து 7வது நாட்கள் வந்துட்டு முருகன் ஒரு கோயிலுக்கு போய் நம்ம மந்திரத்தை சொல்லி நம்மளோட விரதத்தை வந்துட்டு நிறைவேற்றலாம். அதே மாதிரி இந்த விரதத்தோட பலன்கள் என்னென்னா, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்து அவங்க இந்த விரதத்தை வந்துட்டு மனதார வந்துட்டு வேண்டி முருகன்கிட்ட வழிபடும் போது நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்ற நம்பிக்கை வந்துட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எப்படியாப்பட்ட வினைகளாக இருந்தாலும், அதே மாதிரி நோய் பிணிகள் எது இருந்தாலும் முருகனை வழிபடும் போது அது எல்லாமே நம்மளை விட்டு விலகிடும்னு சொல்கிறாங்க. முருகன் 7 நாட்கள் விரதம் இருந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மகா கந்த சஷ்டி விரதம். முருகனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்துட்டு இந்த 7 நாளுமே ரொம்ப வந்துட்டு இதாக விரதம் இருந்து வேண்டிய அனைவருக்கும் எல்லா வல்ல செல்வங்களும் கிடைக்க என்னோட மனதார வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.